இறை கருணை பெற்ற அன்பர்கள், அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, கரூரிலே நடந்த அந்த சோக நிகழ்வு பற்றி நாம் கடந்த பதிவுகளிலே வெளியிட்டிருந்தோம். அந்த பதிவு பலருடைய மனங்களிலே ஒரு மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கி இருக்கிறது, பல விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. இவைகளையெல்லாம் கடந்து இன்றைக்கு ஒரு அன்பர் நம்மை அணுகி சில கேள்விகளை எழுப்பினார்கள், சில வேண்டுகோள்களை முன்வைத்தார்கள். அவர் மிகவும் உணர்வு பூர்வமாக நம்மிடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். அவர் சொன்னார், நான் தளபதி விஜய் அவர்களினுடைய தீவிரமான ரசிகனாக இருக்கிறேன். அவருக்காக நாங்கள் எல்லாம் உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இப்படிப்பட்ட லட்சோப லட்சம் ரசிகர்களினுடைய, தொண்டர்களினுடைய தலைவராக எங்களுடைய தளபதி விஜய் அவர்கள் இருக்கிறார்கள். அவரை பற்றி பலரும் பலவிதமான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். சமூக ஊடகங்களிலே மிக கேவலமாக கூட பதிவிடுகிறார்கள். அது பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படவில்லை. ஆனால் ஆன்மீகத்திலே இருக்கக்கூடிய சுவாமிஜி ஆகிய நீங்கள் அவரை பற்றி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள், பதிவு எங்களை வேதனைக்கு உள்ளாக்குகிறது. விஜய் அவர்கள் சுயநலத்திற்காகத்தான் அரசியலுக்கு வந்திருப்பதாக நீங்கள் பதிவிட்டிருக்கிறீர்கள். ஆனால் விஜய் அவர்கள் இந்த தமிழகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அதை நீங்கள் உணர்ந்து கொண்டு, புரிந்து கொண்டு, விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக வருவதற்கு நீங்கள் அருளாசி வழங்க வேண்டும். உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய அருளாசியை நாங்கள் எங்களுடைய தலைமைக்கு கொண்டு சேர்க்க விரும்புகிறோம். உங்களுடைய வழிகாட்டுதலை தர வேண்டும் என்று மிகவும் உணர்வு பூர்வமாக அவர்கள் விண்ணப்பித்துக் கொண்டார்கள், வேண்டுகோளை முன்வைத்தார்கள். அந்த அன்பரிடத்திலே, விஜய் ரசிகரிடத்திலே, விஜயின் தாவேகா கட்சியினுடைய அந்த தொண்டரிடத்திலே தெரிவித்த கருத்துக்களைத்தான் இப்போது உங்களிடத்திலே நாம் பகிர்ந்து கொள்கிறோம். அவருக்கு நாம் தெரிவித்தது எல்லாம் நம்மை பொறுத்தவரைக்கும் நம்முடைய கருத்துக்களில், நம்முடைய பதிவுகளில், நம்முடைய எண்ணங்களில் நாம் வெளிப்படுத்துகிற அந்த சிந்தனைகளில் ஏராளமான பேர் முரண்பாடு உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். நம்முடைய தீவிரமான பல அன்பர்கள் கூட, சுவாமிஜி நீங்கள் அரசியலை பற்றி பேசலாமா? அவர்களெல்லாம் நீங்கள் பேசுவதற்கு கூட தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இருக்கிற பொழுது இறைவனை துதிக்கின்ற வாயால் இந்த அரசியல்வாதிகளை பற்றியும் பேசுவது என்பது எங்களுக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது. எங்களால் இவைகளையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம் என்று கூட பல அன்பர்கள் நம்மிடத்திலே முறையிட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய, ஆன்மீகத்திலேயே இருக்கக்கூடிய பலரும், அரசியலிலே இருக்கக்கூடிய பலரும் தங்களுடைய வசதிக்காக உண்மை ஆன்மீகத்தை மறைத்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளை கடந்து இந்த மனித சமுதாயம் உண்மை ஆன்மீகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கையில் மனிதர்கள் தர்மத்தை கடைபிடித்து வாழ்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த தர்மங்களிலே எல்லாம் உயர்ந்த தர்மமாக சமுதாய தர்மம் இருக்கிறது. அந்த சமுதாய தர்மமாகத்தான் அரசியல் இருக்கிறது, அரசு நிர்வாகம் இருக்கிறது, அரசாட்சி இருக்கிறது.
இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு என்பதெல்லாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிற ஒரு மாய விளையாட்டு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கையில் அனைத்தும் ஆன்மீகமாக இருக்கிறது. இதிலே அரசியல் என்பது உயர்ந்த ஆன்மீகமாக இருக்கிறது. மனித வாழ்க்கையில் அந்த பொது சமுதாய தர்மத்தை நிறைவேற்றுகிறவர்கள் மட்டுமே கடைத்தேற்றம் பெற முடியும். நீங்கள் எத்தனை பிரார்த்தனைகள் வழிபாடுகள் செய்தாலும், பூஜைகள் செய்தாலும், புனஸ்காரங்களாக வழிபாடுகள் நடத்தினாலும், யாகங்கள் நடத்தினாலும், வேதங்களை ஓதினாலும், சமுதாய தர்மத்தை நிறைவேற்றுகிற பொழுதுதான் இந்த மனித வாழ்க்கையினுடைய முழுமையை, அந்த பெரும் புண்ணியத்தை பெற்றவர்களாக நீங்கள் மலர முடியும். சமுதாய தர்மத்தை நிறைவேற்றுகிற மக்கள் மட்டும்தான், மனிதர்கள் மட்டும்தான் புண்ணிய பலனை பெறுகிறார்கள், கடைத்தேற்றம் அடைகிறார்கள். வேறு எந்த வழிபாடுகள், பூஜைகள், புனஸ்காரங்கள், எத்தகைய பிரார்த்தனைகள் செய்திருந்தாலும் மனிதர்கள் சமுதாய தர்மத்தை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அத்துணை புண்ணியங்களையும் இழந்து நரகத்திலே வீழ்கிறார்கள். இதை இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு இந்த பேருண்மையை கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சமுதாய தர்மத்தை உணர்ந்து கொண்டாமல் செயல்படுவதனுடைய விளைவாக தங்களுடைய புண்ணியங்களை இழந்து நரகத்திலே வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கடைத்தேற்றம் பெறுவதற்கு நாம் வழிகாட்ட வேண்டும். அதற்கான செயலை செய்வதற்குத்தான் ஈசன் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறான், வழிகாட்டி கொண்டிருக்கிறான் என்கிற பேருண்மையை நம்முடைய அன்பர்களுக்கெல்லாம் புரிய வைக்கின்ற பொழுது அவர்களும் இந்த பேருண்மையை உணர்ந்து கொண்டு தர்மத்தின் பாதையில் பயணிப்பதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கிறது. இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் அனைத்தையும் தீர்மானிப்பது, நீங்கள் பிரார்த்தனை செய்வதாக இருந்தாலும், கோவில் வழிபாடுகள், கும்பாபிஷேகம் செய்வதாக இருந்தாலும், அந்த கோவில்களினுடைய நிர்வாகங்களை எல்லாம் தீர்மானிப்பது அரசாக இருக்கிறது. மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் தீர்மானிப்பது இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கு ஆதாரமாக இருப்பது அரசியல், அரசு என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் தெய்வப் புலவர் திருவள்ளுவர் அவர்கள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஒரு தேசத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அந்த மக்களை ஆளுகிற, அரசாளுகின்றவர்கள் இறைவனாக இருக்கிறார்கள். அப்படி அரசாளுகிறவர்கள் இறைத்தன்மை பெற்றவர்களாக இறைநிலையிலே இருக்கிறவர்கள் தான் அந்த அரியணையிலே இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை நிர்மாணிக்கிற, தீர்மானிக்கிற வல்லமை பெற்றவர்களாக, கடவுளின் கடவுளாக மக்கள் இருக்கிறார்கள். அப்படி கடவுளின் கடவுளாக இருக்கக்கூடிய மக்களாகிய நாம் அந்த சமுதாய தர்மத்தை முழுமையாக நிறைவேற்றுகிற பொழுது மட்டுமே நீங்கள் புண்ணியத்தினுடைய பலனை முழுமையாக பெற முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த ஒரு அரசியல் கட்சியையும், எந்த ஒரு அரசியல் தலைவரையும் அரியணையிலே அமர வைக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கின்றவர்கள் அல்ல. ஆனால் அதே சமயத்தில் அரசிலே இருக்கிறவர்கள், அரசாட்சியிலே இருக்கிறவர்கள், அந்த அரசின் ஆளுகின்ற அரியணையிலே அமருகிறவர்கள் காமராஜரை போன்றவர்களாக, கக்கனை போன்றவர்களாக, லால் பகதூர் சாஸ்திரியை போன்றவர்களாக, ஓமந்தூர் ரெட்டியாரை போன்றவர்களாக, மொராஜி தேசாயை போன்றவர்களாக, கற்பூரி தாகூரை போன்றவர்களாக, ஜோதிபா சுவை போன்றவர்களாக,
தீபன் சக்கரவர்த்தியை போன்றவர்களாக அறம் சார்ந்த அரசியலை முன்னெடுத்து மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறவர்கள் மட்டுமே அந்த அரியணையிலே இருக்க வேண்டும். அந்த இறை தன்மையோடு செயலாற்றுகின்றவர்கள் மட்டுமே அரியணையிலே இருக்க வேண்டும். அதற்கான செயலை ஒவ்வொரு மனிதனும் நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டவனாக இருக்கிறான். அதுதான் ஆன்மீகத்திலே உயர்ந்த ஆன்மீகம் என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதுதான் ஈசனினுடைய செய்தியாக இருக்கிறது. அன்பர் அவர்களிடத்திலே நாம் தெரிவித்தோம், இன்றைக்கு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருப்பது என்பது அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயலை ஏற்கனவே இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதும் கோரிக்கைகளை முன்வைப்பது மட்டும் அரசியல் அல்ல. இன்றைக்கு மலினமாகி போய்விட்டு இருக்கக்கூடிய அரசியலிலே இருந்து ஒரு மாற்று அரசியலை, தர்மத்திற்கான அரசியலை உருவாக்குவதற்குத்தான் இந்த மண்ணில் மகத்தான தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள். இதுவரைக்கும் அவர் சுயநலத்திற்கான அரசியலிலே தான் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை நாம் தெரிவித்ததிலே எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அவர் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வதற்காகத்தான் தான் அரசியலிலே களம் இறங்கி இருப்பதற்கான அறிகுறிகள் எதையும் இதுவரைக்கும் அவர் வெளிப்படுத்தவில்லை என்பது உலகறிந்த உண்மையாக இருக்கிறது. விஜய் அவர்கள் உண்மையிலேயே மக்களுக்கு தொண்டும் சேவையும் செய்வதற்காக, தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்காகத்தான் அரசியலிலே ஈடுபடுகிறார் என்று சொன்னால், அவர் எம்ஜிஆர் அவர்களினுடைய படத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய முற்படுகிறாரே, அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி தர்மத்திற்காக குரல் கொடுத்து தன்னுடைய சொத்துக்கள், உடைமைகள் அனைத்தையும் மக்களுக்காக தியாகம் செய்வதற்காகத்தான், மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் அரசியலிலே ஈடுபடுகிறேன் என்பதை அவர் நிரூபணம் செய்ததன் மூலமாகத்தான் அவர் மகத்தான வெற்றியை பெற்றார். அந்த அரியணையிலே முதல்வராக அமர்ந்தார் என்பதை விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உண்மையிலேயே இந்த மக்களுக்கு தொண்டும் சேவையும் செய்வதற்காகத்தான் அரசியல் கட்சி துவங்கி களமிறங்கி இருக்கிறீர்கள் என்று சொன்னால், அதை இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். நீங்கள் இந்த மண்ணில் நிறைவேற்ற வேண்டிய செயல்கள் ஏராளமாக இருக்கிறது. உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய இரண்டே பாதைகள், ஒன்று தர்மத்திற்கான பாதை, இன்னொன்று அதர்மத்திற்கான பாதை. தர்மத்திற்கான பாதையை நீங்கள் கையில் எடுத்து தர்மத்திற்கான அரசியலுக்காக முன்வந்தீர்கள் என்று சொன்னால் புண்ணிய பலனை பெறுவீர்கள். இந்த வீழ்ந்து கிடக்கக்கூடிய இந்த மலினமான அரசியலோடு அரசியலாக அதர்ம அரசியலிலேதான் ஈடுபடுவது என்கிற நிலைக்கு நீங்கள் வீழ்ந்து விடுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வீழ்ந்து போவீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் அவர்கள் தர்மத்திற்கான அரசியலை கையிலே எடுத்து இந்த மக்களுக்கு தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து இந்த மக்களுக்காக தியாகம் செய்வதற்காகத்தான் அரசியலிலே களமிறங்கி இருக்கிறேன். நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்யக்கூடிய, மக்களுக்காக தன்னை தியாகம் செய்யக்கூடிய அற்புதமான மனிதர்களை, அதற்கு தகுதியுள்ளவர்களைத்தான் நான் வேட்பாளர்களாக நிறுத்துவேன். இப்படி மக்களுக்கு தொண்டு செய்து அர்ப்பணித்துக் கொள்வதற்காகத்தான் எங்களுடைய அரசியல். இந்த அரசியலை ஏற்றுக்கொண்டு இதே மாதிரி அறம் சார்ந்த அரசியலுக்கு முன்வரக்கூடியவர்கள் மட்டுமே எங்களோடு கூட்டணிக்கு வரலாம். எல்லோரும் இணைந்து தர்மத்திற்கான அரசியலை நிலைநிறுத்துவோம். இந்த மண்ணில் தர்மத்திற்கான அரசியலை நிலைநாட்டுவோம் என்று அவர்கள் பகிரங்கமாக அறிவித்து அறம் சார்ந்த அரசியலுக்காக அர்ப்பணித்துக் கொண்டால், நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில்
அவர் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதல்வராவதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் அதை தவிர்த்து நடைமுறை அரசியல்களோடு கலந்து போய் வீழ்ந்து போய் அரசியலை வியாபாரம் செய்து அரசியலை கொள்ளையடிக்கக்கூடிய வாய்ப்பாக கருதி செயல்பட்டு அரசியலிலே தர்மம் தவறினார்கள் என்று சொன்னால் அவர் அழிந்து போவதையும் எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்கிற பேருண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பேருண்மைகளை உணர்ந்து கொண்டு செயலாற்றி தமிழகத்திலே ஆளும் அரசினுடைய முதல்வராக போகிறாரா, அல்லது வீழ்ந்து போகப் போகிறாரா, அல்லது இந்த வினைகளெல்லாம் நமக்கு வேண்டாம் என்று அரசியலை மூட்டை கட்டி வைத்துவிட்டு அரசியலுக்கு முழுக்கு போட போகிறாரா என்பதை அவர்தான் தீர்மானிக்க வேண்டும். இதுதான் ஈசனினுடைய செய்தியாக இருக்கிறது. அவர்கள் தர்மத்தோடு தர்ம அரசியலுக்காக அறநெறி அரசியலுக்காக அர்ப்பணித்து கொண்டு மேன்மை பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய பரிபூரண ஆசிகளாக இருக்கிறது. அவர் எதை நிறைவேற்றப் போகிறார் என்பதை காலம் நிர்ணயம் செய்யும். பேரருள் அருள் புரியும். அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்.